அவங்க கூட சேர்ந்து 5 சாங் வந்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு. 50 லட்சம் ஹிட்ஸ் யூடியூப்ல இதுக்கு நான் பண்ண சாங்ஸ்லேயே மேக்ஸிமம் ஹிட்ஸ் அந்த பாட்டுக்கு தான். அதுக்கே உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க கூட 2வது படம் இணைஞ்சு வேலை பார்க்குறேன் அப்படின்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதை 4 பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அது எல்லாத்துக்கூடையும் பெரிய மகிழ்ச்சி வந்து முதல் தடவையா அப்பா நான் தம்பி 3 பேரும் இணைஞ்சு ஒரே படத்துல வேலை பார்க்குறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து அப்பா பாட்டு எழுதும்போது அவரை சுற்றி விளையாடிக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ரசிகர்களா நானும் தம்பியும் வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 34 ஆண்டுகள் கழிச்சு அவர் கூட சேர்ந்து ஒரு படத்துல நம்ம எழுதுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஈவெண்ட். இது இந்தியால எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இது மாதிரி ஒரே குடும்பத்துல இருந்து 3 பேர் சேர்ந்து பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல பண்ணியிருக்காங்க. இந்த பாடத்துல நான் எழுதின பாடல்கள் 4 பாடல்களுமே வந்து வெவ்வேறு சூழல், ரொம்ப அழகான சூழல் வந்து எனக்கு கொடுத்தாரு. நீங்க பார்த்த அந்த ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே நம்ம பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடல் வந்து தன்னோட காதலை வந்து அந்த பெண்கிட்ட நேரடியா சொல்லாம தன்னுடைய தோழி மூலமா நீ போய் காதலை சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சாங். ஸோ அது சூழலை வந்து ரொம்ப வரிகளாகட்டும் இசையாகட்டும் இமானவர்கள் வந்து கட்டத்தில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே ரொம்ப பள்ளியில் 100 முத்தங்கள் கள்ளியாய் தூக்கி போனாளே என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனமானாளே நீ சென்று என் முத்தம் அள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியை வந்து காதலுக்கு தூது அனுப்புற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. மாதிரி ஒரு ரோசா பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல் பண்றோம். ஆனா ரெகுலரான பாட்டா பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா அதோட சவுண்ட்ஸோ இல்லை அந்தனி தாசனோட குரலோ எல்லாமே வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும். லிரிக்ஸும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ரெகுலர் பேட்டர்ன்ல போக வேணாம் அப்படின்ட்டு தான் அதை பண்ணோம். டேப்பு இல்லா கேசத்தை போட்டு பாட்டு கேட்டான் இன்னைக்கு மரத்தில் அவன் காம்பஸை கீறி இதயம் வரைஞ்சு வச்சான் அன்னைக்கு இடியில் அந்த பூமரம் போடா கருகி போச்சுடா இன்னைக்கு கடைசியில் வந்தான் தண்ணிக்கு இந்த சாங் போகும். ரொம்ப அந்த ரைம் ஸ்கீம் அதே மாதிரி அதை பாடின விதம் அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்த விதம் மியூசிக்ல அந்த ஹாண்டிங் ஃபீல் அதை வந்து நடராஜோட எக்ஸ்பிரஷன் நடியோட எக்ஸ்பிரஷன் அந்த சாங்ல கொரியோகிராஃபி விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து சேர்ந்து வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாடுறதுக்கு. இது எல்லாமே என்னுடைய நன்றி. முதல்ல நான் அவருடைய அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எனக்கு அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் எனக்கு ஒரு கேரியர் ஒரு சின்ன லவ் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். அதுக்காக கிடைச்ச வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான மனுஷங்களுடைய நம்பிக்கையை பேசுற படமா இருக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ண என்னுடைய டீம்மேட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருந்தலைகளை பற்றி பெரியவங்க பேசுவாங்க. பட் என்னுடைய டீம்மேட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல இப்படி ஒரு படம் பண்ணதுங்கிறது வந்து டெஃபினட்டா சான்ஸ் கிடையாது. சாரோட செகண்ட் ஸ்கிரிப்ட் சொன்னோடனே கிரிக்கெட், நான் ஒரு கிரிக்கெட்டர், எவ்வளோ டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே தெரிஞ்சது. ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் எனக்கு கிடைச்சது. சர்ப்ரைஸாக இருந்தது இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆர்யா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ். ஒரு சாங் கேட்டோம்னா இமான் சார் மியூசிக்கு, அப்புறம் மதக்கரவி சார் லிரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டவுடனே சரிங்கன்னு சொன்னேன். அப்புறம் சுதி சார் சொன்னார் இந்த மண்ணொலி பாம்பு கலர் சொன்னால் வைத்தது போதும், அது அடுத்தது வீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரெஜினேட் ஆகும் அப்படின்னாங்க. அது ஹோப் ரெஜினேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பேஜில் வைக்கிறேன். சோசி சாருக்கு நன்றி. திருதி கூப்பிட்டு இந்த படத்தில் நடிகனாரு. ஸோ திருதிய அப்பாவை அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். முதல் முறையாக சொல்றாங்க. சோசி சார் என்ன சொன்னாரோ செஞ்சேன், நடிச்சேன்னு சொல்ல முடியாது, அது சொன்னாரு செஞ்சேன். இந்த படம் அந்த படத்தை ஆர்யா சார் ப்ரொடியூஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச. விஷால் சார் அதை ரிலீஸ் பண்ணுறதும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனால் படவரிசையில் வந்து இந்த ஜீவா ஒரு பெரிய உயரமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இந்த படத்துக்காக அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு விளையாட்டை பற்றிய படம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அவரை சந்திச்ச பிறகுதான் இது விளையாட்டை பற்றிய படம், ஆனா விளையாட்டுத்தனமான படம் இல்லை அப்படின்றத வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சுதந்திரன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எப்ப ஒரு சீன் சொன்னாலும் சரி, புது சீன் சொன்னாலும் சரி, இல்லை எடுக்கிற மெத்தட் சொன்னாலும் சரி,
அது புதுசாக தான் நான் பார்ப்பேன். அது எப்படி எடுத்து முடிக்கிற வரையும் எனக்கு அது டென்ஷனாக தான் இருக்கும். சுதந்திரன் 4 படம் பண்ணது, இந்த ஒரு விஷயம் தான் டிரைவ் பண்ணிட்டு போச்சு 4 படத்துக்கும். தென் இந்த படத்தில் இந்த படம் நான் சடனாக ஏற்றியாரேன். இந்த படம் இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணி முடிக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் இதோட அதர் ஆல் டெக்னீஷியன் எல்லாம் கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ கோஆப்ரேஷனாக இருந்தது. இல்லை அவர் தான் இந்த படத்துக்கு எல்லா ஹீரோ. அவ்வளோ மெலடி சூப்பர் மெலடிஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம ஆனந்த் ஆர்ட் டைரக்டர் இந்த படம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. நம்ம விஷ்ணு சாருக்கு அப்புறம் மாரிமுத்து சார் பண்ணாங்க. ரொம்ப சாதாரணமாக இந்த கேரக்டராக உள்ளேன்னாங்க. படம் மைண்டில் பார்க்கும்போது அவர் பெரிய கேரக்டராக நினைக்கிற விஷயம் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரொம்ப வருஷமாக கூடிய ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி திமிர்ன்ற ஒரு படம் வந்து தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காம பிளாக்ல வாங்கி தரையில் உட்காந்து பார்த்தேன் தேவி தேட்டரில். அப்போ நான் கிரிக்கெட் ஆகிட்டு இருந்தேன். அண்ட் விஷால் சாரோட படம். ஸோ அதே மாதிரி அதே டைம்ல வந்து நான் ஒரு பர்த்டே பார்ட்டி போனேன். அப்போ வந்து ஆர்யா அங்கே வந்து போனவா வந்து நியூஸ் வந்தது. போயிட்டாரு அப்படின்னு இப்படியே பின்னாடி ஓடி போய் எப்படியாவது பார்த்துடலாம் அவரை அப்படின்னு பார்த்தா காரில் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அந்த 2 பேர் வந்து இன்னைக்கு வந்து என் படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு என்னால் நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சினிமா வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு படம் என்னோட படம் ரிலீஸ் பண்றாங்க. அது கூட கிரிக்கெட் படம். அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன்.